ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி அப்கமிங் எபிசோடுக்காக செம்ம சூப்பரான அதிரடியான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கெல்லாம் தெரியும், ஆறுமுகமும் பைரவியும் பெங்களூரில் இருக்க பைரவியோட ஃப்ரெண்டு பிரியாவோட கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. அங்கே போனதுக்கப்புறம் கல்யாணத்தில் எல்லாம் நின்றுக்கிட்டு இருக்கும்போது இப்போ ஆறுமுகத்தை பார்த்து அந்த பைரவியோட ஃப்ரெண்டு இருக்காங்களா, அதாவது அந்த பொண்ணு இருக்காங்களா, அவங்க வந்து பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து வந்து கொடுக்குறீங்களா ஆறுமுகம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க பிரியா. உடனே பார்த்தோம்னா ஆறுமுகம் அப்படி நிற்கிறாரு. ஏன் பைரவி சொன்னால் தான் செய்வீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆறுமுகம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் எல்லாத்துக்கும் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா இப்போ பைரவியோட ஃப்ரெண்டு அந்த பிரியா இருக்காங்களா, அவங்களோட கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த ஹஸ்பண்ட் வந்து பைரவி மேலே அப்படியே கை போடுறாரு. அதை பார்க்குற ஆறுமுகத்துக்கு கோவம் வருது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த பிரியா வந்து வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு போகிற நேரத்தில் இப்போ அவங்கள கூப்பிட்டு ஆறுமுகம் பேசுகிறாங்க. நீங்கள் பெரிய பேங்க் மேனேஜர் அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் பொண்ணுங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது வெளியில் போடா அப்படின்னு சொல்லி ஓங்கி ஆறுமுகத்தை அரைஞ்சிடுறாங்க. இதை பார்த்தோம் அப்படின்னாக்கா பைரவி பார்த்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் நான் ஆரம்பத்திலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன், நீ ஹராஸ் பண்ணிக்கிட்டே இருக்க, அதாவது மேலெல்லாம் கை போட்டு இந்த மாதிரி பெண்களை வந்து பேட் டச் பண்ணிக்கிட்டே இருக்க, அதை இப்போ கண்டிக்கல அப்படின்னா மறுபடியும் இந்த மாதிரி தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு செம்மையாக இழுத்து விட்டுறாங்க ஒரு அறை. அதுக்கப்புறம் ஆறுமுகத்தை பார்த்து வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க. ஆறுமுகத்துக்கு சொல்லவா வேணும், செம்ம சந்தோஷம், செம்ம சூப்பராக இருக்குது ப்ரோமோ. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.